வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை 3 நண்பர்கள். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் பேர்ல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு. அதனால அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது. உன்னை விசாரிக்க வேண்டியிருக்கு, அதனால அரண்மனை விசாரணை மண்டபத்துக்கு வந்து சேர் அப்படிங்கிறது அரண்மனை ஆணை. நம்ம பேர்ல எந்த தப்பும் இல்லையே, நாம எந்த தவறும் செய்யலையேன்னு நினைச்சான். இருந்தாலும் அரசாங்க உத்தரவு, அதை அலட்சியம் செய்ய முடியுமா? போய் தான் தீரணும். தனியா போறதுக்கு அவனுக்கு தயக்கமா இருந்தது. தான் கூட யாராவது வந்து தனக்காக கொஞ்சம் வாதாடினா தேவலன்னு நினைச்சான். வக்கீல் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டார். யார் அழைச்சுக்கிட்டு போகலாம் யோசனை பண்ணினான். அவனுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்க. அதனால அவங்கள ஒருத்தரை அழைச்சுக்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரொம்பவும் நெருக்கமான ஒரு நண்பன் வீட்டுக்கு போனான். என்ன விசாரிக்கிறதுக்கு அரண்மனைக்கு வர சொல்லி ஆணை வந்திருக்கு, நீ கொஞ்சம் எனக்காக அங்க வந்து வாதாடணும்னு கேட்டுக்கிட்டான். என்னால வர முடியாதுன்னு சொல்லிவிட்டான் அவன். ரொம்பவும் நெருக்கமா நம்ம கிட்ட பழகிட்டு இருந்த இவனே இப்படி சொல்லிவிட்டானேன்னு நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டான். சரி பரவாயில்ல, இன்னொரு நண்பன் கிட்ட போவோன்னு அவன் கிட்ட போனான். விவரத்தை சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வர முடியாதுன்னு சொல்ல, வர்றேன், ஆனா அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன், அங்கேயே நின்னுக்குவேன், அதுக்கு மேல வரமாட்டேன்னுட்டான். அப்படி அது வரைக்கும் வந்து என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக வாதாடணுமே, அதுதானே முக்கியம்னு நினைச்சான். சரின்னு சொல்லி 3வது நண்பன் கிட்ட போனான். அதிக நெருக்கம் இல்ல, இருந்தாலும் போனான், விவரத்தை சொன்னான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒண்ணுமே சொல்லல. உடனே புறப்பட்டுட்டான், வா போகலான்னு. கூடவே வந்தான். கடைசி வரைக்கும் வந்தான். ராஜா முன்னாடி நின்னான். இவனுக்காக அவன் வாதாடினா, பரிந்து பேசினான், விடுதலை வாங்கி கொடுத்தான். இது ஒரு யூத கதை. நண்பர் ஒருத்த என்கிட்ட சொன்னார். இதுல உள்ள உள்கருத்து என்னன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் 3 நண்பர்கள் உண்டு. முதல் நண்பனுக்கு என்ன பேர் தெரியுமா? பணம். 2வது நண்பன் யார் தெரியுமா? சொந்தம். 3வது நண்பன் அவன் செய்த நற்செயல்கள். கடைசியில பணம் கூட வராது, சொந்தம் கல்லறை வரைக்கும் வரும். நற்செயல்கள் தான் கூடவே வரும். அதாவது நமக்கு பின்னாலும் நம்ம பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். மனிதன் என்பவன் நல்ல செயல்களை செய்யணுங்கிறத கருத்தை வலியுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். ஒரு சைக்கிளை திருடிட்டதாக அவன் பேர்ல வழக்கு. ஒரு நண்பனை தேடி போனான். எனக்கு சாதகமா சாட்சி சொல்ல வரணும்னு கூப்பிட்டான். அவன் மறுத்துட்டான். இதோ பாருப்பா, உனக்கு சாதகமா சாட்சி சொல்ல முடியாத நிலையில நான் இருக்கேன். அதுக்கு 3 காரணங்கள். முதல் காரணம், இது வரைக்கும் சாட்சி சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. 2வது காரணம், பொய் சாட்சி சொல்றது தப்புன்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. 3வது காரணம், நீ திருடிட்டு போனாயே சைக்கிள், அந்த சைக்கிளே என்னுடையதான் அப்படின்னா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.